பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தை 28. தக்க காரணம் இல்லாத போது அடுத்திருப்பவருக்கு எதிராக சான்று சொல்லாதே. உன் வாக்கு மூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, ஆண்டவரே, இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உன்னதமிக்க உமது பிரசன்னத்தை உணர வைத்து எங்களை அனுதினமும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதே ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, எங்களுக்கு தக்க பதில் மொழி கொடுத்து எங்களை உமது மகளாக உருமாற்றி உமோடு இணைந்திருக்க செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. சில நேரங்களிலே எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வேளையிலே, என் மகனே மகளே, உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர். அநேக பிள்ளைகளுடைய தற்கொலை எண்ணத்தை மாற்றி இருக்கின்றீர். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஒளியாய் கடந்து வந்து இருக்கின்றீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தக்க பதில்மொழி கொடுக்க நீர் பக்க பலனாய் இருக்கக்கூடிய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உமக்கு நன்றி செலுத்துவதற்காக, உம்மை ஆராதிப்பதற்காக, உமோடு முகமுகமாக பேசுவதற்காக, உமது குரலை கேட்பதற்காக, உமது பாதுகாப்பு வளையத்திற்குள் கடந்து வருவதற்காக வந்திருக்கிறோம் சுவாமி. ஏதோ ஒரு காரியத்தினால் உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கலாம். இந்த நாளிலே உம்மை நாடி வந்திருக்கின்றோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னை வாழ வைப்பார் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை வாழ வைக்க மட்டுமே உமக்கு தெரியும் அப்பா. யாருடைய அழிவிலும் நீர் மகிழ்ச்சி கொள்வது இல்லை. இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நோய்களையும் குணமாக்கி, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், இதுவரை என் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்றிருந்தேன், இப்பொழுது என் ஆண்டவர் என்னோடு பேசி மீண்டும் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி உம்மை தேடி வந்து உம்மோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர், பரிசுத்த தெய்வமாக இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குரலை கேட்டு எங்களுக்கு பதில் தருகின்றீர். இந்த நாளிலும் தகப்பனே, தக்க பதில் தரக்கூடிய தெய்வமாக எங்களோடு வாழ்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு எதிராக செய்த பாவத்திற்காக இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம், உம்மை வேதனைப்படுத்தினோம், மீண்டும் மீண்டும் கல்வாரி சிலுவையில் அறைந்தோம். ஆண்டவரே, உமது குரலுக்கு செவி கொடுக்காதபடி, உமது கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்காதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்தோம். ஆண்டவரே, குடி வெறிக்கு அடிமையாகி இருந்தோம், விபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருந்தோம், புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தோம், மற்றவருடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே என் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாயும், என் ஆண்டவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து தக்க பதில் மொழி கொடுத்து வழிநடத்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். எனவே உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஆண்டவரே, உம்மை நோக்கி கண்ணீர் விட்டு மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவருடைய கண்ணீரை துடைப்பீராக, அவர்கள் மீது உமது பரிசுத்த இரத்தத்தை ஊற்றிடுவீராக. உமது விழாவில் இருந்து சென்ற அந்த பரிசுத்த இரத்தம் பிள்ளைகளை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே, நீர் என்னை தூய்மைப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து பரிசுத்தம் அடைந்து மீண்டும் உமது திருமுகத்தை தரிசிப்போம் தகப்பனே. யார் யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்து உமை நோக்கி தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, நான் திறப்பில் நின்று ஜெபிப்பேன், என் ஆண்டவருடைய குரலை கேட்பேன், என் ஆண்டவரோடு இணைந்து நான் செயல்படுவேன், அநேக மக்களை என் ஆண்டவருடைய திரு பாதத்தில் அழைத்து வருவேன் என்று சொல்லி உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். திரு பாடல்கள் 70:5 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நான் சிறுமையுற்றவன் ஏழை, கடவுளே என்னிடம் விரைந்து வாரும், நீரே எனக்கு துணை, என்னை விடுவிப்பவரும் என் கடவுளே, காலம் தாழ்த்தாதையும் என்று இந்த நாளிலே உம்மிடம் முறையிட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை வெட்கமுற விடாதபடி ஆண்டவரே உமது நீதி தீர்ப்புக்கு ஏற்பவர்களை விடுவித்து அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு அடைக்கல பாறையாக இருக்க வேண்டுமாயும் கோட்டையும் அரணுமாக இருக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் அநேக விண்ணப்பங்களை அவர்கள் சுமந்து வந்திருக்கிறார்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் ஜெபிப்பேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே எனக்கு பதில் கொடுப்பார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்லி உம்மை நாடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக. ஒரு அற்புதமும் அடையாளமும் நடந்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் எல்லோரையும் தாங்கிக் கொள்வீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழி நடத்திடுவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, ஆண்டவர் மட்டும் போதும். என்னுடைய குடும்பம் இந்த நாளில் கெட்டு போய் இருப்பது என்னுடைய தீமையினால், என் ஆண்டவரை விட்டு பிரிந்ததினால், இந்த நாள் முதல் என் ஆண்டவரை விட்டு நான் பிரிய மாட்டேன், நானும் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. திரு பாடல்கள் 55:22 சொன்னதுபடி ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் என்கின்ற வார்த்தையின்படி நீர் கொடுக்க ஆதரவை அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டு என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் உணர்ந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீரே பெரியவர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே எங்களோடு இருக்கக்கூடிய அன்பு தெய்வமாக இருக்கின்றீர். எல்லோரையும் ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளைகளுடைய கவலைகளை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து, பலப்படுத்தும் ஆவியை கொடுத்து, ஊக்கத்தின் ஆவியை கொடுத்து வழிநடத்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. வயது முதிர்ந்த தாய் தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்றேன். முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. ஒவ்வொரு அநாத இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் எல்லோரையும் பலப்படுத்தி பலவீனத்தின் ஆவியை எடுத்து மாற்றி ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கவும், எல்லா பிள்ளைகளோடும் நீர் கூட இருக்கவும் இந்த நேரத்திலே உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். வளைகுடா நாடுகளுக்காக ஜெபிக்கின்றேன். வளைகுடா நாடுகளிலே அனாதையாய் அலையக்கூடிய பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். அங்கே போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஒரு சுமூகமான உறவையும் ஒரு அமைதியும் அந்த நாடுகளுக்குள் கொடுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. அருமையான இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலொருப்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக உருக்கத்தோடு உமது மகனிடம் பரிந்து பேசக்கூடிய அன்பு தாயே,
இந்த நாளில் உமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி எல்லோருமே நாவடக்கத்தோடு வாழவும் உமது மகனுக்கு ஒரு சாட்சியாக வாழக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் உருமாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.